விஜய் அவர்கள் வந்துட்டு முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு வந்துட்டு இன்னைக்கு பெரம்பூர்ல போயிட்டு மக்களை வந்து பார்த்துருக்கிறாரு. ஸோ நம்பிக்கை நட்சத்திரமாக விஜய் அவர்களை வந்துட்டு அவங்க பார்க்குறாங்க அப்படின்னு இருக்க முடியுமா? விஜய நம்பிக்கை நட்சத்திரமாக மக்கள் பார்க்க ரேஷன் கடைக்கு போகிறாரு, அளந்து போடுறாரு, தொகுதி பக்கம் போகிறாரு, எம்எல்ஏக்கள் வாரம் வர்றதில்லை. விஜய் தொடர்ந்து 2 தடவை வந்துட்டார். இது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். 108 118 ஆக்கணும்னா தாவேகா இந்த ஊழல் மந்திரிகளை நம்பித்தான் ஆட்சி அமைக்க வேண்டும். விசிகா, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு, 2 கம்யூனிஸ்ட்டு, இந்தியன் முஸ்லீம் லீக் இவர்களை நம்பி ஆட்சி நடத்த முடியாது. திமுகவை எதிர்த்தவர்களில் பாதி பேர் திமுகவினுடைய நோட்டுகளுக்கு, பெட்டிகளுக்கு சரண்டர் ஆகிடும். அனிதா ராதாகிருஷ்ணன், ராஜேந்திர பாலாஜி 2 பேரும் சேர்ந்து தான் இனி அதிமுகவும் திமுகவையும் ஒருங்கிணைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிர்மல்குமார் அவர்கள் பேசியிருக்கார். 2 பேரும் கூட்டணி சேர முடிவு பண்ண பிறகு சபரீசனும் உதயநிதியும் எடப்பாடி வீட்டுக்கு போனாங்க விருந்து சாப்பிட. எடப்பாடி பையன் துர்கா வீட்டுக்கு விருந்து சாப்பிட போனாங்க. இது இரவில் நடந்தது, இரவு 2 மணி. நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்கள் வந்துட்டு முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு வந்துட்டு இன்னைக்கு பெரம்பூர்ல போயிட்டு மக்களை வந்து பார்த்துருக்கிறாரு. மக்கள் கிட்டலாம் அவ்வளோ உணர்ச்சி வசப்பட்டு அவ்வளவு தூரம் பொங்குன்னு பொங்குறாங்க. ஏன்னா வந்துட்டு இதுக்கு முன்னாடி அந்த எம்எல்ஏக்கள்லாம் வந்ததே கிடையாது. இன்னைக்கு விஜய் வந்துட்டு எங்கள் தொகுதி பக்கம் வந்திருக்கிறாரு, ரேஷன் கடையில் நின்று ரேஷன்லாம் எடுத்து போடுறாரு, எங்களுக்கு தேவையான எல்லா பிரச்சனைகளும் தீர்த்து வைப்ப நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்பிக்கை நட்சத்திரமாக விஜய் அவர்களை வந்துட்டு அவங்க பார்க்குறாங்க அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? இல்லை, அதுதான் நீங்களே சொல்லிட்டீங்களே. விஜய நம்பிக்கை நட்சத்திரமாக மக்கள் பார்க்குற ரேஷன் கடைக்கு போகிறாரு, அளந்து போடுறாரு, தொகுதி பக்கம் போகிறாரு, எம்எல்ஏக்கள் வாரம் வர்றதில்லை. விஜய் தொடர்ந்து 2 தடவை வந்துட்டார், அலுவலகம் திறந்துட்டார். அப்போது இது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஏன்னா இந்த 2 மாத ஆட்சி காலத்தில் ஒரு ஆட்சியை தீர்மானிக்க முடியாது. 6 மாத காலம் வேணும்னு காமராஜரே சொல்லியிருக்காரு. ஆக இந்த ஆட்சியினுடைய நல்லது கெட்டது அவலங்கள் அத்தனையும் 6 மாத காலம் நடந்த பிறகுதான் இது சர்வே எடுக்க முடியும். மக்களுக்கு என்ன நன்மை நடந்திருக்கு, என்ன தீமை நடந்திருக்கு, தமிழ்நாடு முழுக்க சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குது, காவல்துறை எப்படி இருக்குது, நீதித்துறை எப்படி இருக்குது, நிர்வாகத்துறை எப்படி இருக்குது, வருவாய்த்துறை எப்படி இருக்குது, மின்சார, இதெல்லாம் 2 மாதத்தில் ஆட்சி ஆகா ஓகோன்னு சொல்ல முடியாது. இதுக்கு கால அவகாசம் வேண்டும். இது திமுக ஆட்சி, அதிமுக, யார் ஆட்சியாக இருந்தாலும் 6 மாத காலம் அவகாசமின்றி எதையும் முடிவுக்கு வர முடியாது. கண்டிப்பாக சார். சார், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கரூரில் வந்து விஜய் அவர்கள் பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா திமுகவும் அதிமுகவும் களவாணின்ற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை வந்து சொல்லியிருந்தார். அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இன்னைக்கு இபிஎஸ் வந்து அறிக்கை விட்டிருந்தார். முதல்வர் வந்துட்டு பேச்சில் ரொம்ப தரம் தாழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவரோட பேச்சுக்கள் வந்து சரி கிடையாது. உண்மையிலே அதிமுக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி களவாணித்தனம் செய்வது விஜய் தான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. அவருடைய பதில் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ அதிமுகவை பொறுத்தவரை அதிமுக திமுகவோடு கூட்டணி வைத்து விஜயை முறியடிப்பதற்காக நடந்த ஒரு திட்டம் அதிமுகவினரை ஏற்றுக்கொள்ளவில்லை. திமுக அதிமுக கூட்டணியை திமுகவினரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ 2 பேருமே இதில் மக்களிடம் அந்நியப்பட்டு நிற்கிறார்கள். திமுக அதிமுக 2ம் ஒன்று சேர்ந்தால் விஜய ஆட்சி அதிகாரத்துக்கு போகாமல் நாற்காலியிலிருந்து இறக்கி விடலாம் என்ற அந்த திட்டம் அவர்களாலே ஈடேற முடியவில்லை. இப்போ விஜய் என்ன நினைக்கிறாருன்னா, அதிமுகவிலிருந்து சில எம்எல்ஏக்களை இழுத்து அவர்களை வைத்து எப்படியாவது ஆட்சியை நிலைபெற வைத்து விடலான்னு தாவேக்க நினைக்குது. ஊழல்வாதிகள் தான். ஊழல்வாதிகளாக இருந்தாலும் இந்த ஊழல்வாதிகளை வைத்துத்தான் நம்முடைய ஆட்சி நிலைபெற வைக்க வேண்டிய தேவை இருக்கு. அதனால் சிறிது சமரசம் செய்து கொள்வோம் என்ற முடிவுக்கு வந்துதான் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை
தாவேக்கா இழுக்கிறது. அப்ப மாற்றம்னு சொல்லக்கூடாதுல்ல. திமுகவுக்கு நாங்க மாற்றம்னு சொல்லக்கூடாதுல்ல. ஏன்னா இங்க தான் நெறைய காரங்க இருக்காங்க, ஊழல் பண்ணிட்டாங்கன்னு நீங்க பேசுறீங்க. அப்படி இருக்கும்போது அதிமுகவுல இருந்து அவ்வளோ பேர் செங்கோட்டையன் முதல் கொண்டு இங்க தான் இருக்காங்க அப்படின்னும்போது, இப்ப விஜயபாஸ்கர் முதல் கொண்டு எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்னும்போது, நாங்க மாற்றத்தை ஏற்படுத்த போறோம். நாங்க வந்து ஊழல் கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லக்கூடாதுல்ல. அந்த தகுதியை தாவேக்கா இழந்துருச்சு. ம். ஏன்னா 108 118 ஆக்கணும்னா தாவேக்கா இந்த ஊழல் மந்திரிகளை நம்பித்தான் ஆட்சி அமைக்க வேண்டியிருக்கு. ம். இவர்கள் பதவி விலகிய பிறகு காலியாகிற அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுடைய தொகுதியை விசில் சின்னத்தை வைத்து வெற்றி பெற வைக்க முயற்சிக்கிறார். ம். அதுதான் தாவேக்கா ஆட்சி தொடருவதற்கான சூத்திரமே அதுதான். ம். வேறு வழியே இல்லை. வேறு வழியே இல்லை. இந்த கூட்டணி கட்சிகளை நம்பி நீண்ட நாள் ஆட்சி நடத்த முடியாது. ம். விசிகா, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு, ம். 2 கம்யூனிஸ்ட்டு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இவர்களை நம்பி ஆட்சி நடத்த முடியாது. திமுக எப்போது வேண்டுமானாலும் இவர்களை விலைக்கு வாங்கும். திமுக ம். பெரும் தொகை வச்சுட்டு அலையுது மஞ்சப்பையில போட்டு. ம். எப்போது வேண்டுமானாலும் விலைக்கு வாங்க. ஏன்னா இப்போ சில கட்சிகளை விலைக்கு அது வாங்கிருச்சு. சில கட்சிகளை விலைக்கு வாங்கி அந்த கட்சிக்குள்ள இருக்கிற தலைவர்களை ம். திமுக கடுமையாக எதிர்த்த மாணிக் தாகூர்லாம் திமுகவை இந்தியா கூட்டணியில் சேர்க்கணும், தாவேக்காவையும் சேர்க்கணும், ம். இப்படி பேச ஆரம்பிச்சிட்டார். ம். திமுகவை எதிர்த்தவர்களில் பாதி பேர் திமுகவினுடைய நோட்டுகளுக்கு பெட்டிகளுக்கு ம். சரண்டர் ஆகிட்டான். அப்போது இதையெல்லாம் மீறி தாவேக்கா என்ன நினைக்குதுன்னா, ம். எப்படியாவது அதிமுகவிலிருந்து சிலரை விலகி ம். அவர்களுக்கு தன்னுடைய சொத்துக்களை காப்பாற்றுவதற்கு ஒரு கட்சி தேவைப்படுது, ஒரு அரசு தேவைப்படுது, ஒரு அமைப்பு தேவைப்படுது. ம். விஜயபாஸ்கர், கரூர் விஜயபாஸ்கர், MSM ஆனந்தன், வளர்மதி, இப்படி பல பேருக்கு இவர்களுக்கு கொள்ளையடித்த பணத்தை காப்பாற்றுவதற்கு கட்சி வேணும் அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்களுக்கு. ம். ஆனால் தாவேக்காவுக்கு கொள்ளைக்காரர்களாக இருந்தாலும் சரி, அலிபாபாவும் 40 திருடர்களாக இருந்தாலும் சரி, தங்கள் ஆட்சியை காப்பாற்றுவதற்கு அவர்கள் தேவைப்படுகிறார்கள். ம். இவர்களுக்கு அதிகாரம் தேவைப்படுது, ம். தாவேக்காவுக்கு எம்எல்ஏக்கள் தேவைப்படுகிறார்கள். இப்படி தான் தமிழ்நாட்டு அரசியல் நகர ஆரம்பித்திருக்கிறது. சார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா எம்எல்ஏ வந்து விலைக்கு வாங்குறதுக்கு திமுக வந்து பிளான் பண்ணுறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டு கைதெல்லாம் வேற பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அதே தப்பை வந்துட்டு இன்னைக்கு தாவேக்கா பண்ணிட்டு தங்கள் உத்தமர்கள் மாதிரி வேஷம் போடுவது மக்கள் ஏற்றுக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது தாவேக்கா ஆட்சி செய்வதற்கு 5 வருஷம் மக்கள் அனுமதி கொடுத்துருக்காங்க. மெஜாரிட்டியில் வரல இல்லை சார், அவங்க மைனாரிட்டியாக தானே சார் இருக்காங்க. இல்லை, மைனாரிட்டியாக வந்தாலும் திமுக கூட்டணி கட்சிகள் தானே ஆதரவு கொடுக்குது. திமுக கூட்டணி அவர்கள் மைனாரிட்டி தான் ஆட்சியை கவிழ்வதற்கு தானே இந்த கூட்டணி கட்சி முயற்சிச்சிருக்கணும். திமுகவில் வெற்றி பெற்ற கட்சிகள் பூரா தாவேக்காவை தூக்கி பிடிக்குது. அப்போ அந்த ஊழலிலிருந்து வெளியேறிய இவர்கள் புது ஊழலை தாங்கி பிடிக்கிறார்கள். அப்போது திமுகவும் ஊழல், திமுக கூட்டணியிலிருந்து பல கோடிகளை வாங்கி வெற்றி பெற்று இப்போது தாவேக்கை ஆதரிக்கிற கூட்டணி கட்சிகளும் ஊழல், தாவேக்காவும் அதிமுக ஊழல் சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்து அவர்களும் ஊழல் செய்ய. ஆக 3 பக்கம் ஊழல். ஊழல் இல்லாத ஆட்களே தமிழ்நாட்டு அரசியல் இல்லை. அப்போது நம்பர் 1 ஊழல், நம்பர் 2, நம்பர் 3, இந்த 3 ஊழல்கள் தான் தமிழ்நாட்டினுடைய தலைவிதி. அதனால மக்கள் சின்ன ஊழல், பெரிய ஊழல், மெகா ஊழல் திமுக, இந்த 3 ஊழலையும் சின்ன ஊழல் இப்பதான் 2 மாசம் ஆச்சு ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் மக்களுடைய மனநிலை. அனிதா ராதாகிருஷ்ணனும் ராஜேந்திர பாலாஜி 2 பேரும் சேர்ந்துதான் இனி அதிமுகவும் திமுகவையும் ஒருங்கிணைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிர்மல்குமார் அவர்கள் பேசியிருக்கிறார். தேவையில்லாம 2 கட்சியும் சீன்ற மாதிரி இல்லை சார். அதிமுகவும் திமுகவும் அப்படி இணைஞ்சிருவாங்களா என்ன? இல்லை, ஒரு இரவோட இரவா இணைந்ததாக ஒரு செய்தி வந்தது. நீங்கள் எடப்பாடி பையன் துர்கா ஆண்டி வீட்டுக்கு வந்து கட்லெட்டும் பூரியும் சாப்பிட்டு போனாது. பக்கத்துல இருந்து பரிமாறின மாதிரி பேசுறீங்களே. ஆமா, அப்ப நீங்க கேட்குற கேள்வி பூரா நீங்க நேர போய் கேட்டு வந்தீங்களா?
இன்னைக்கு அவர் நிர்மல்குமார் பேசி இருக்காரு, அதை வச்சு நான் கேட்டேன் உங்ககிட்ட. இந்த செய்தி அதிமுக முன்னாள் அமைச்சர்களே சொன்ன செய்தி. சரியா? எல்லா செய்திகளும் பத்திரிகையில பக்கம் பக்கம் எழுதுறான். ஒரு 200 பக்கம் அவனா போய் கேட்டு வர முடியும்? 200 பேர்கிட்ட கேட்டா 200 பக்கம். இதுதான் செய்தி. பக்கத்துல இருந்தே நீங்க ஏதாவது கேட்டிருக்கீங்களா? நீங்க பேசுற உங்க வாழ்நாள் முழுக்க கேட்ட செய்திகளை பூரா பக்கத்துல ஏதாவது பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? இல்ல. உங்களுக்கும் பொருந்துறதா எனக்கும் பொருந்தும். உங்களுக்கு ஒரு கேள்வி எனக்கு ஒரு கேள்வி, உங்களுக்கு ஒரு பாலிசி எனக்கு ஒரு பாலிசி அல்ல. எல்லாமே இப்படித்தான். அங்க நெருக்கமா இருக்கவர்கள் சொல்ற செய்தான். ராணுவ ரகசியம் இருக்குல்ல, அது வெளியே வருதா இல்லையா? அதே போலதான் 2 பேரும் கூட்டணி சேரணும் முடிவு பண்ண பிறகு சபரீசனும் உதயநிதியும் எடப்பாடி வீட்டுக்கு போனாங்க விருந்து சாப்பிட்றதுக்கு. எடப்பாடி பையன் துர்கா வீட்டுக்கு விருந்து சாப்பிட போனார். இது இரவில் நடந்தது, இரவு 2 மணிக்கு. ஏன்னா கூட்டணி சேர்றதுக்கு 2 பேரும் முயற்சி பண்ணாங்கல்ல, அதுதான். அப்போ இதெல்லாம் இப்போ நடந்து முடிந்த கதை. இனிமேல் இது போல நடக்காதுன்னு 2 பேருமே முடிவு பண்ணிட்டாங்க. 2 பேருமே அப்படி முடிவு செய்தால், ஏன்னா 2 பேருமே இந்த கட்சியை ஸ்தாபித்தவர்கள் அல்ல. அதிமுகவை ஸ்தாபித்தவர் எம்ஜிஆர், திமுகவை உருவாக்கியவர் அண்ணாதுரை. 2 பேருமே இல்லை. 2 பேரும் இவர்கள் திருட சொல்லி விட்டுட்டு 2 பேரும் மறைந்து விட்டார். இவர்கள் திருடுவதுதான் கொள்கை, கொள்ளையடிப்பதுதான் கொள்கை, ஊரை அடித்து உலையில் போடுவதுதான் கொள்கை. பாதியை பத்திரிக்கையாளர் கொடுத்து அவன் சாப்பிட்டு அவன் படுத்துக்குவான். பாதி அரசியல் அதிகாரி கொடுத்து அவன் சாப்பிட்டு அவன் படுத்துக்குவான் பாதி. இப்படித்தான அரசியல் ஓடுது. இந்த அரசியல் வெறுத்து போன மக்கள் இப்போ யாரை தூக்கி வச்சிருக்கான்? தாவேகா ஆட்சிக்கு வருவதற்கு தாவேகா எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. திமுகவுடைய அழிவு பாதை, அதிமுகவுடைய அழிவு பாதை தான் விஜயினுடைய இவ்வளவு பெரிய உயரத்துக்கான பாதை. கண்டிப்பா சார். எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.